அவங்க வெயிட்டுக்கு வேகமா போட்டோம். நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டி மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டில பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 5 கம்பெனி தான் மெயினா இருக்கு. ஸோ ஓலா தான் கிங்கு. இப்ப வந்து கங்கு. ஸோ இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் வந்து அவங்களோட ஸ்கூட்டர் நேம் அதாவது ஈவி ஸ்கூட்டர் நேம் வந்து சேத்தக் அப்படின்னு வச்சிருக்காங்க. டிவிஎஸ் வந்து ஐக்யூபும், டிவிஎஸ் எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா, வீடா அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ஓலாவா தான் இருக்கு. அப்புறம் ஏத்தர் வந்து ஏத்தரா தான் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில ஷேர் வந்து மேல ஏறவும் செய்யும். ஸோ அதே மாரி ஒரு சில ஷேர் வந்து கீழ இறங்கவும் செய்யும். ஸோ இப்ப இங்க ஓலால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கிட்டு போகுது. ஏன் கீழ இறங்கிட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓலா வந்து ஸ்லிப்ட் டூ 3 அதாவது முன்னாடி வந்து 1ஸ்ட்டா இருந்துச்சு. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டர் வந்து விக்கிறதில்ல. அவங்க எலக்ட்ரிக் ஈவி ஸ்கூட்டர் வந்து அவங்கது தான் அதிகமா விக்கும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் வந்து 1 வந்துருச்சு. அதே மாரி பஜாஜ் வந்து 2 வந்துருச்சு. ஓலா வந்து 3 வந்துருச்சு. ஸோ அதனால தான் ஓலா ஸ்லிப்ட் டூ 3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மந்த்லி அதாவது இது வந்து ஜூனோட சேல்ஸ் மந்த்து. ஸோ எதுக்கு இந்த மாரி ஓலா வந்து 3 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸும் பஜாஜ் வந்து ஏற்கனவே வந்து 2 வீலர் செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவா குட் ரெப்புடேஷனோட இருக்காங்க. ஸோ அந்த ரெப்புடேஷன்னால இப்ப டிவிஎஸும் பஜாஜும் வந்து அதிகமா விக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டு வருது. இப்ப தான் வருது. ஸோ இவங்க ஓலாவும் ஏத்தர் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கிட்டே வருது. ஸோ அதனால இப்ப இங்க ஓலாவோட ஷேர பாருங்க. ஓலாவோட ஷேர் வந்து 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 157 முடிய போயிருக்கு. ஸோ 157லேருந்து இப்ப எவ்வளோ வந்துருச்சு? வெறும் 39.76 வந்துருச்சு. நெறைய பேர் வந்து இப்ப ஓலாவோட ஐபிஓல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓலாவோட ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணவங்க 100 கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஸோ 100 கிட்ட வாங்கி இப்ப வந்து 39 வந்துருச்சு. ஸோ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ரெவென்யூ எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மந்த்லி சேல்ஸ் டேட்டா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ப்ராஃபிட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராஃபிட் வந்து ஓலா இல்ல. நெகட்டிவ்ல தான் இருக்கு. லிஸ்ட் பண்ணதுலேருந்து இப்பயும் நெகட்டிவ்ல தான் இருக்கு. இன்னும் நெகட்டிவ் ஆகிட்டே போகுது. ஏன்னா சேல்ஸ் இல்ல. ஸோ அடுத்து எலக்ட்ரிக் டூ வீலர் மார்க்கெட் ஷேர பாருங்க. மார்க்கெட் ஷேர்ல ஓலா ஓலா பாருங்க. 2021ல 32.40 ஆயிருச்சு. கொஞ்சம் இன்கிரீஸ் ஆச்சு. அடுத்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆச்சு. அப்புறம் இன்னும் டிக்ரீஸ் ஆச்சு. இன்னும் டிக்ரீஸ் ஆயிருச்சு. எது கேப்சர் பண்ணுச்சு? மார்க்கெட் ஷேர கேப்சர் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டிவிஎஸ் ஷேர் பாருங்க. 10லேருந்து 15 அடுத்து 15 அடுத்து 20 அடுத்து பஜாஜ் பாருங்க 5, 10, 15, 20 ஸோ ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே வருது. ஏத்தர் பார்த்தீங்கன்னா, ஏத்தர் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிக்கிட்டே வந்துச்சு. பட் இங்கனக்குள்ள கொஞ்சம் அப்படியே சடனா நின்றுச்சு. மத்தபடி ஓலா பார்த்தீங்கன்னா, கீழ டிக்ரீஸ் தான் ஆகிட்டு வருது. ஸோ, அதனால தான் வந்து ஷேர் வந்து கீழ இறங்கியிருக்கு. ஸோ, நாளைக்கு அதாவது ஜூலை 14 பார்த்தீங்கன்னா, 2025 Q1 ரிசல்ட் வருது. ஸோ, நம்ம சேனல்ல வந்து Q1 ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும். எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஓலா வந்து கீழ தான் விழுக போகுது. ஸோ, ரிசல்ட்டு அப்டேட்டு எதுக்கும் பண்ணிக்கிருவோம். பார்த்துக்கலாம். ஸோ, இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.